ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. துதிக்கிறோம் ஏசப்பா. கடந்த நாட்கள் முழுவதுமாக நீர் பாதுகாத்தீர், அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த மாதத்திலும் தகப்பனே எங்களை தாங்கி ஆண்டவரே எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. என் நாமத்தினால் இதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவரே ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, தேசங்கள் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், ஜனங்கள் முழுவதும் ரட்சிக்கப்படணும். வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும், சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பெரியவர்கள், நடுத்தரத்தில் உள்ளவர்கள், உண்மை அறிந்தும் அறியாதவர்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அவர்கள் மனநிலைகளை திறங்க ஏசப்பா. வானத்தின் வாசலை திறந்தது போல, லீதியாளின் மனதை திறந்தது போல ஜனங்கள் மனநிலையை திறக்க வேண்டும் ஏசப்பா. ஏழை எளியவர்கள், துன்பப்படுகிறவர்கள் கட்டுண்டு நிர்மூலமாக்கி போடுங்க ஏசப்பா. கோணலானவைகளை சரிப்படுத்துங்க ஏசப்பா. துக்க நாட்கள் முடிந்தது என்றது போல ஏசப்பா, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்றவரே. எங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க ஏசப்பா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது அகன்று போகட்டும். திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், ஊனர்கள், செவிடர்கள், குருடர்கள், மாற்றுத்திறனாளிகள், தொழுநோய்கள் உள்ளவர்களுக்காக நினைத்து உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் ஏசப்பா. அவருடைய சாபக்கட்டுகள் எல்லாவற்றையும் அறுக்கப்படட்டும் ஏசப்பா. அவர்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா ஊழியர்களுக்காகவும் ஊழியம் செய்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப்படுங்க ஏசப்பா. இன்னும் தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விவசாயத்தில் நல்ல விளைச்சலை இந்த மாதம் கொடுங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. நல்ல மழையை கொடுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள், பிஸ்னஸ் செய்கிறவர்கள், உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் தகப்பனே, இன்னும் அப்போஸ்தலர், ஊழியர்கள் ஆண்டவரே உம்முடைய செய்தியை அறிவிக்கும்படியாக விமானம் மூலமாக தகப்பனே கடந்து செல்லும் பொழுது விமான கோளாறுகள் எதுவும் வராதபடிக்கு தடை செய்யுங்க ஏசப்பா. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க ஏசப்பா. இன்னும் டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம். டிவி நிறுவனத்தில் உள்ள ஐயா அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. அந்த டிவி நிறுவனத்துக்கென்று தனி இடத்தை நீர் கொடுப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த டிவியில் வேலை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் டிவியில் ஆண்டவரே அநேக செய்தி கொடுக்க வருகிற உம்முடைய தேவ ஊழியர்களை முற்றிலுமாக நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. வெளியூரிலிருந்து வந்து இங்கே செய்தி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு எந்தவித தடைகள் ஒன்றும் வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை தள்ளாட என்றுமே விட மாட்டார். காலை தள்ளாட விடவே என்றுமே மாட்டார். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு நடத்திடும். இக்கட்டில் இருப்போர் யாரையும் மீட்க இயேசு காட்டிடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும். இன்முகம் காட்டி இறங்கி போக இயேசு கற்பியும். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். பிறர் என்ன செய்ய
விரும்புகிறோம் அதை செய்யவும். பிறர் எனக்கு மன்னிப்பதையே அவர்க்கு மன்னியும். பிறர் நலம் கருதி சதா உழைக்க பிறருக்காக என்னை ஒடுக்கி நான் மறிக்கவும். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை தள்ளாட என்றுமே விடமாட்டார். காலை தள்ளாட என்றுமே விடமாட்டார். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இயேசுவின் திருப்பாதத்தில். இயேசுவின் திருப்பாதத்தில். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் பார்க்க போகிற செய்தி தாவீதின் கலக்கம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இன்று நாம் உலகம் எங்கும் அநியாயமாக துன்பப்பட்டு பலவித இன்னல்களையும் பாடுகளையும் அனுபவித்து சிறையில் அடைக்கப்பட்டு கொடூரமாய் கொலை செய்யப்பட்டு வருகிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் ஊக்கமாக ஜெபிப்போம். அனைவரும் அறிந்தபடி இந்த உலகம் மார்க்கராலும் கடவுளே இல்லை என்று என்னும் கொள்கை உடையவர்களாயினும் சோதோமின் பாவங்களினாலும் நோவா காலத்து பாவங்களினாலும் சீரழித்து கொண்டு இருக்கிறது. அநேகர் சாத்தானையும் அந்தி கிறிஸ்துவையும் வணங்கி நாங்கள் பின்பற்றும் கொள்கையில் பிடிவாதமாக இருந்து அந்த கொள்கையை பின்பற்றாதவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறதையும் பார்க்கிறோம். இப்படி கொலை செய்யப்பட்ட இரத்த சாட்சிகளின் கூக்குரல் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பலிபீடத்தில் சத்தமிட்டு கதறுவது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது நிமித்தமாக ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இயேசு வருகை மகா சீக்கிரமாக வருமென்று இந்த உலகம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாவதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே நம்மை விட அதிக பாடுபடுகிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஊக்கமாக ஜெபிப்போம். தேவ ஆலயங்களில் ஜெப கூடாரங்களில் இடிக்கப்படுகிறது. சாலைகளில் செல்கின்ற தேவ பிள்ளைகள் கொலை செய்கிறார்கள். இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இயேசுவை விசுவாசிக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார்கள். கர்த்தரே தஞ்சம் என்று வாழ்வார்கள். தங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்களுக்காக பிதாவை நோக்கி அவர்கள் மன்னிக்கும்படி தான் ஜெபிப்பார்கள். ஆகவே துன்புறுத்துகிறவர்களின் மன தைரியத்திற்காகவும் கர்த்தருடைய நித்தியமான பிரசன்னம் உபத்திரவங்கள் மத்தியிலேயும் அவர்கள் ஆறுதல் படுத்தவும் நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்காக துன்பப்படுத்துகிற சகோதர சகோதரிகள் வாழ்வில் வெறும் சமாதானம் தேவ பிரசன்னம் உடனிருந்து அவர்களை வழிநடத்த கடைசி வரை விசுவாசத்தை விட்டு விலகாமல் உறுதியாய் நிற்பதற்காக நாம் ஜெபிப்போம். துன்புறுத்துகிற சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். பலவிதமான இயற்கை தேசங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனவர். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். வானத்தையும் பூமியையும்
உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் ஒருவரே தேவன். கடந்த நாட்களில் நிலச்சரிவு, மழை, பெருவெள்ளம் மற்றும் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகளையும் குடும்பத்தினரையும் உறவினர்களையும் இழந்து பயத்துடன் கலங்குகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு ஆகிய நீர் உலக மனிதனாக இருந்த பொழுது திடீரென வந்த பயங்கரமான கடல் சீற்றத்தையும் பெருங்காற்றையும் அதட்டி சீஷரிடத்தில் பயத்தை போக்கினீர். அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களின் பயத்தை, கலக்கத்தை நீக்கி அவர்களை தைரியப்படுத்தும் வான மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைத்து அவர்களை அருமையாக வழி நடத்துகிறவரே, இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் அநேக விதமான விபத்துக்கள், ரயில் விபத்துக்கள் மற்றும் பல்வேறு வாகன விபத்துக்களினாலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பின்பு கர்த்தாவே, அந்த மக்கள் மேல் நீர் இரக்கம் வையும், அவர்களுக்கு தயவாக இறங்கும். அருமையானவர்களை இழக்க கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அருளும். சங்கீதம் 91 உம்மை அடைக்கலமாய் கொண்ட மக்கள் அனைவரையும் அற்புதமாக காப்பாற்றும். ஆபத்தில் நீரே தாமே அவர்களோடே கூட இருந்து அனைத்து இக்கட்டுகளுக்கும் விலக்கி காத்தருளும். அவர்களுடைய துன்ப துயரத்தில் பிரசன்னம் அவர்களை ஆறுதல் படுத்தி திட நம்பிக்கை தரும்படியாக நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். மக்களும் தங்கள் அறியாமையிலிருந்து விடுபட சகலத்தையும் ஆண்டு நடத்துகிற மகா உன்னதமான தேவனாகிய உம்மை நோக்கி கூப்பிடச் செய்யும். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நீர் அவர்கள் தவறுகளையும் குற்றங்களையும் அறியாமையும் உம்மை விட்டு பின் வாங்கினதையும் மன்னித்து இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் 2 மடங்காக பெற்றுக்கொள்ள செய்யும் என்பதை அறிந்து கொள்ளட்டும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பலத்த பாதுகாப்பு கொடுத்தருளும். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மக்கள் குமாரனாகிய இயேசு தரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள செய்யும். நீர் மனுஷரின் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தீர். மரணத்தின் மீது வெற்றி சிறந்திட எனவே நொறுங்குண்ட அந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்தி அவர்களை சந்தோஷப்படுத்தும்படி அற்புதமான அடையாளங்களை செய்யும். இனி வரும் நாட்களில் எந்த விதமான இயற்கை சீற்றங்கள் வராதபடி தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். தாவீதின் கலக்கம். தாவீது தம் இள வயதிலே மிக பெரிய வெற்றிகளை குவித்து வந்தான். சவுல் ராஜா தாவீதை உற்சாகப்படுத்தி அவனை இன்னும் தைரியமாக உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக நாட்டை விட்டு துரத்த முற்படுகிறான். ஒரு வாலிபனை கொலை செய்வதற்கு 3000 பேரோடு போகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மிக முக்கியமான எருசலேமிலே கொடுக்கப்பட்ட பரிசுத்த தேவாலயத்தில் அவன் முடியாமல் தவிக்கிறான். அவன் இடத்திற்கு போக வேண்டுமென்றால் அவனை கொலை செய்யும் நோக்கத்தோடு காத்திருக்கிற சதிகாரர்களை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் தாவீது தனக்குள் ஏங்குகிறான். நான் ஏன் தேவனுடைய சன்னதியை விட்டு துரத்தப்பட வேண்டும்? தேவாலயத்தின் பண்டிகையை ஆசரிக்க ஜனங்களோடு கூட நான் நடந்து கூட்டத்தின் களிப்பையும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேன். இப்பொழுதும் முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தன்னை விரட்டி விட்டார்களே என்று அழுதான், கலங்கினான். தாவீது தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதையும் அவர் பிரசன்னத்தில் இருந்து அவரை தரிசிப்பதிலும் அதிக வாஞ்சையாய் இருந்தான். பரிசுத்த தேவன் எப்பொழுதும் தான் உண்டாக்கின மகத்தான சிருஷ்டிப்பாகிய நம்மிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த உலகம் நாம் வாழும் நாட்களில் தேவனுடைய பரிசுத்தமான சந்ததியில் நாம் காணப்படாதபடி சத்துருவாகிய சாத்தான் பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து நம்மை துன்பப்படுத்துகிறான். நாம் எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமா
அத்தனைக்கு அதிகமாக சத்துருவாகிய சாத்தான் நம் குடும்பத்தின் மூலமாக, நம் உடன் பிறந்தவர்கள் மூலமாக, நம் நண்பர்கள் மூலமாக உலகத்தின் புகழ், பணம், பெருமை மற்றும் அதிகாரங்களால் பலவிதமான பெருமழை மற்றும் சோதனைகளுக்கு நம்மை உட்படுத்தி தீராத துயரத்தினாலும் வேதனையையும் உருவாக்குகின்றான். தாவீது தன் சொந்த குடும்பத்தால் கைவிடப்பட்டு இருந்தான். உடன் பிறந்த சகோதரர்களால் ஏராளமாக எண்ணப்பட்டான். அவனுடைய அரசவையில் முக்கியமான இடத்திலிருந்து அகித்தோப்பேல் தாவீதை கொலை செய்ய தேடினான். என்னவென்றால், சரித்திர ஆதாரங்களின்படி தன் பேத்தியாகிய பட்சபாளை கெடுத்து அவள் கணவரை கொன்றதின் நிமித்தம் அகித்தோப்பில் தாவீதை பழி வாங்க நினைத்தான். அதற்கு ஏற்ற காலம் வந்தது. தாவீது தன் மகனால் விரட்டப்பட்ட பொழுது அவனால் பின் வைத்து போன மறுமனை ஆட்டியின் இடத்தில் அப்சலோம் விபச்சாரம் செய்யும்படி அகித்தோப்பில் தூண்டினான். எவ்வளவு கொடுமை பாருங்கள்! பயங்கரமான ராட்சசன் கோலியாத்தை இளைஞன் தாவீது எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் தாவீதை கௌரவப்படுத்துவதற்கு பதிலாக அவன் மீது பொறாமை கொண்டு மலைகளில் உள்ள ஒரு கௌதாரி தொல்லிப்பூச்சியை போல வேட்டையாடுகிறான். அவன் பிராணனை அழிக்க வகை தேடினான். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், தேனீக்களை போல சகல ஜாதியாரும் அவனை கொலை செய்ய சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள். காரணமில்லாமல் அவனை பகைக்கிறவர்கள் தலைமயிரிலும் அதிகமாக இருந்தார்கள். தாவீதின் ஆவி முறிந்து போனது. முறிந்த ஆவியை யாரால் தாங்க முடியும் என்றும் தாவீது தன்னை அறியாமையாய் சூழ்ந்து கொண்ட பகைஞரை கவனிக்காமல் தேவ சமூகத்தில் நின்றான். உன்னதமான தேவனுடைய இரட்சிப்புக்காக அவன் ஆத்துமா தவித்தது. அவனுடைய வசனத்திற்கு காத்திருந்து எப்பொழுதும் கர்த்தர் அவனை தேற்றுவார் என்று அவன் வாக்குத்தத்தங்கள் மேல் நோக்கமாய் அவன் கண்கள் பூத்து போயிற்று. புகையில் உள்ள துருத்தியை போலானான். ஆனாலும் தாவீது கர்த்தருடைய பிரமாணங்களை பற்றி பிடித்தபடியால் கர்த்தர் அவனை எல்லா சத்துருக்களிடம் இருந்து விடுதலை ஆக்கி தம்முடைய காருண்யத்தினால் பெரியவனாக்கி பெரியோருக்கு ஒத்த நாமத்தையும் அவனுக்கு மகத்தான இரட்சிப்பையும் அருளினார். தாவீதிற்கும் பலவிதமான சோதனைகள் ஏற்பட்டது. அவன் ராஜாவானான். பிறகு இன்னொருவனுடைய மனைவியை அபகரித்து அவன் கணவரை கொலை செய்து பெருமையால் பணத்தொகையை எண்ணினான். இதன் நிமித்தம் அவன் ஆத்துமா மிகவும் கலங்கினது. தனது தவற்றை உணர்ந்து தன்னை உயர்த்திய சர்வ வல்ல தேவனை எவ்வளவாய் துக்கப்படுத்தி விட்டேன் என்று அழுது மன்னிப்பு கேட்டான். மிகுந்த இரக்கமுள்ள தேவன் அவன் மீது இறங்கி அவன் பாவத்தை எல்லாம் மன்னித்து மீண்டும் அவனை உயர்த்தினார். இவ்வாறு தாவீதின் வாழ்வில் மட்டும் கலக்கம் இல்லை, நம்முடைய வாழ்விலும் பல கலக்கங்கள் வந்து போகிறது. தாவீதை போல் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தால் இரட்சிப்பை காண முடியும். இந்த பயங்கரமான கடைசி காலத்தில் நம் பிள்ளைகள் வளர்ந்து நன்றாக படிக்க வைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி மேற்படிப்பு படிக்க வைக்கும் பொழுது அவர்கள் நல்ல உத்தியோகத்திற்காக வரும் வரைக்கும் நாம் கஷ்டப்பட்டு வேலை செய்து அவர்களை ஆதரிப்போம். ஆனால் அந்த பிள்ளைகளோ நல்ல வேலை கிடைத்தவுடன், நல்ல வாழ்க்கை அமைந்தவுடனே நம்மை நினைப்பது இல்லை. ஒரு தகப்பன் தன் மனைவி இறந்த பிறகு தான் ஒரே மகனை படிக்க வைத்து ஆளாக்கி சீரும் சிறப்புமாக கவனித்து வெளிநாட்டிற்கு அனுப்பி மேற்படிப்புக்காக வைத்தார். முடிவில் அந்த மகன் அயல் நாட்டில் திருமணம் செய்து கொண்டு அங்கேயே தங்கிவிட்டான். அந்த தகப்பனாருக்கு வயதாகிவிட்டது. சரீரம் பலனடைந்தது. நெஞ்சு வலி அடிக்கடி வந்தது. பல முறை ஃபோன் செய்த பிறகு அவனுடைய ஒரே மகனும் மருமகளும் அவரை பார்க்க வந்தார்கள். இவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். மகன் மருத்துவமனைக்கு தன் அப்பாவை பார்க்க வந்தான். பார்க்க வரும் பொழுது கையில் கொடிய விஷம் கலந்த ஒரு மருந்தையும் கொண்டு வந்தான். அதை தான் வைத்திருந்த சிரிஞ்சியில் உறிஞ்சி அப்பாவிற்கு
போய்கொண்டிருந்த குளுக்கோஸில் கலக்கும்படி முயற்சி செய்த பொழுது அவன் கம்பெனியிலிருந்து போன் வந்தபடியால் அவன் சற்று வெளியே போக வேண்டியதாய் இருந்தது. அங்கே இருந்த தெய்வ பக்தியுள்ள ஒரு செவிலியர் இதை கவனித்து அந்த விஷம் நிறைந்த சிரிஞ்சியை தனியாக வைத்துவிட்டு அதே சிரிஞ்சியில் அடுத்த சிரிஞ்சியில் உள்ள இன்னொரு சிரிஞ்சியை வைத்தாள். மகன் வந்தான். அப்பாவிற்கு மருந்தை செலுத்தினான். நேரம் கடந்தது. இன்னும் என் அப்பா மரிக்கவில்லையே. அவனுக்கு பெரும் ஏமாற்றம் வந்தது. முடிவில் அப்பா பூரண குணமாகி வீட்டிற்கு வர ஆயத்தமானார். அப்பொழுது அந்த செவிலியர் மகன் கொண்டு வந்த அந்த விஷ மருந்தை தாம் மாற்றி விட்டதை அவரிடம் சொன்னாள். இதற்கு இடையில் அப்பாவின் பீரோவில் இருந்த வீட்டு பத்திரங்கள், நிலப்பத்திரங்கள் மற்றும் வங்கி காசோலைகள் எல்லாவற்றையும் மகன் திருடி வைத்து கொண்டு அவற்றில் கையெழுத்து போடுமாறு அப்பாவை வற்புறுத்தினான். அப்பாவின் மனம் தயங்கினது. தன் அறைக்குள் சென்று கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் அழுதார். தேவனுக்கு காத்திருந்த பொழுது தேவ சமூகத்தில் இருந்து அவருக்கு ஒரு ஆலோசனை வந்தது. அதன்படி குடும்ப வழக்கறிஞர் உதவியுடன் உயிலை மாற்றி எழுதினார். அதில் நீ பெற்ற தகப்பனையே கொலை செய்ய முயற்சி செய்த காரணத்தினால் உனக்கோ உன் மனைவிக்கோ என் சொத்தில் எந்த பங்கும் கிடையாது, எந்த சுதந்திரமும் இல்லை என்று எழுதிவிட்டார். காவல்துறை துணையோடு மகனையும் மருமகளையும் விரட்டி விட்டனர். ஆம் பிரியமானவர்களே, தேவ மனிதர்களே, நீங்கள் நாம் செய்த நன்மைக்கு பதிலாக நம் பிள்ளைகளுக்கு உறவினர்கள், நண்பர்கள் நமக்கு விரோதமாக எது செய்தாலும் அது வாய்க்காதே போகும். இயேசு உலகத்தில் இருந்த பொழுது யூதா, கலிலேயா, நாசரேத்து மற்றும் சமேரியாவிலும் அதை சுற்றி இருக்கிற பட்டணங்களிலும் ஏராளமான அற்புதங்கள் செய்தார். இயேசுவின் மனதுருக்கத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் விடுதலை பெற்றார்கள். மரித்தவர்கள் எழும்பினார்கள். குருடர்கள் பார்வை பெற்றனர். சப்பானிகள் எழும்பி நடந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அற்புதங்களை செய்வதற்கு முன்னால் இவை எல்லாம் தேவனோடு பேசிக்கொண்டு இருப்பார். அவர் சமூகத்தில் நித்தமும் தேடி 40 நாள் உபவாசம் இருந்தார். அதன் நிமித்தமாக தேவனுடைய வல்லமை அவர் மீது அதிகமாக இருந்தது. என்னிலும் யூதர்கள் எப்பொழுதும் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த நிமித்தம் அவர்கள் மேல் வரும் தேவ கோபாக்கினையை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். கர்த்தரோ நமக்கு ஏற்பட போகிற கொடிய சிலுவை மரணத்தின் நிமித்தம் மிகவும் கலங்கினார். யூத ஜனங்கள் கர்த்தரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாலும் ஆனால் அவர்கள் அடையப்போகும் கொடுமையான உபத்திரவங்களை அறியாமலும் 2000 வருடம் சமாதான பிரபுவாகிய இயேசு அவர்கள் மத்தியில் வாழ்ந்தபடியால் அவர்களுக்கு சமாதானம் கிடைக்குமென்று நம்பாதபடியாலும் கர்த்தர் இயேசு கலங்கினார். எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஆனாலும் அதை அவர்கள் உணராமல் போனார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமர்த்தார். ஆகவே நம்முடைய கலக்கங்களை அவர் அறிந்து இருக்கிறார். நம் தேவைகளை அறிந்து இருக்கிறார். தாவீதின் கலக்கத்தை மாற்றின கர்த்தர் நிச்சயம் நம் கலக்கத்தை மாற்றி நிறைவான மகிழ்ச்சியை, சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் நம்மை சூழ்ந்திருக்கிற அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் அன்பில் உணராமல் இருக்கிறார்கள். அறிந்தும் அவரை விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள். இது நிமித்தம் உண்மையான தேவ பிள்ளைகள் அனுதினமும் தேவனை நோக்கி இந்த தேசத்தை இரட்சிக்க மாட்டாரா என்று கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். நிச்சயமாக நம் கண்ணீர் விட்டு அழும் ஜெபம் சீக்கிரமாய் கேட்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இரட்சிப்பு துரிதமாக வரும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வெறும் சீக்கிரம் வரப்போகிறார். நம் கரங்களை வானத்திற்கு நேராக நீட்டி இயேசுவே வாரும், மாரநாதா என்று சொல்பவுமாக. அதற்குள் ஏராளமான மக்கள் இயேசுவின் அன்பை உணர அவர் சமூகத்தில் அதிக நேரம்
காத்திருந்து ஜெபித்து அவர் தரும் மகத்தான ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுவோம். சங்கீதம் 34 அதிகாரம் 4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நாம் கர்த்தரை தெய்வமாக ஆராதித்து மகிழும் போது நம் பயத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் வாழ்வதை கர்த்தர் விரும்பவில்லை. எனவேதான் வேத புத்தகம் முழுவதும் பயப்படாதே என்று. அதே நேரம் கர்த்தருக்கு பயப்படும்போது மற்ற எல்லாவித பயமும் விலகி ஓடிப்போகும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். மெய்யான அபிஷேகம் பெற்றவர்கள் பயத்தை வென்று விடுவார்கள். தாவீது கோலியாத்தை கண்டு பயந்து ஓடவில்லை. அவர் மீது தேவ ஆவி இருந்தார். அவருக்கு தைரியத்தையும் நடக்கப் போவதையும் முன் அறிவித்தார். தானியேல் சிங்கக்கபியில் விழும்போது பயந்து நடுங்கவில்லை. கர்த்தருடைய ஆவி அவருக்கு வரப்போகிற காரியங்களை முன் அறிவித்து இருக்கிறார். இயேசு மரித்து 3ஆம் நாளில் உயிரோடே வருவதையும் மீண்டும் பரலோகத்துக்கு ஏறி போவதையும் முன் இருந்தபடியால் சிலுவையில் பாடுகளை பொறுமையாக ஏற்றுக்கொண்டார். எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்ள நம் அனைவருக்குமே ஆசை உண்டு. ஆனால் கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கே வெளிப்படுத்துகிறது. தானியேலைப் போல பரிசுத்தமாக வாழ்பவர்களுக்கே வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடம் இல்லை. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தில் இருந்து ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவன் நம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உலகத்தை ஜெயித்தேன். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தேவன் ஜெபிப்பவர்களை பாதுகாக்கிறார். தேவன் காணிக்கை கொடுப்பவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஜெபிப்பவர்கள் மீது தமது ஆவியை மழை போல பொழிகிறார். விசுவாசிகளை கர்த்தர் சோதித்து அறிகிறார். ஜெபிக்கிறவைகளையோ சோதனையில் விழாமல் பாதுகாக்கிறார். வேதம் முழுவதும் ஜெபிக்கிறவர்களை பற்றி ஜெபிப்பவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது ஆண்டவர் இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து ஜெபிக்கும்படி ஒரு இடத்திற்கு சென்றதை பார்க்கிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35 கிறிஸ்தமனே பூங்காவில் ஜெபம். லாசருவின் கல்லறைக்கு முன் ஜெபம். 5 அப்பம் 2 மீன்களை ஆசீர்வதித்தது ஜெபம். சீஷர்களுக்காக அவர் செய்த ஜெபம். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது என்று அவர் ஜெபத்தை பற்றி செய்த பிரசங்கம். இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் வாழ்ந்த மாயக்காரர்களின் ஜெபத்தை கண்டு அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று எச்சரித்தார். நாம் மாயக்காரரை போல ஜெபிக்கும் பொழுது ஜெபம் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல சாபத்தை கொண்டுட்டு வரும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருக்கும் பொழுது சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபம், அவர்கள் சுகம், அவர்கள் பிரயாண பாதுகாப்பு, அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாத அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் இயேசுவின் நாமத்தினால் பிதாவின் சித்தத்தின்படி ஆவியானவரின் அக்கினியோடும் நமது உதட்டில் இருந்து அல்ல உள்ளத்திலிருந்து வரும்பொழுது நமது ஜெபத்தை
நிறுத்துவதற்கு எந்த சத்துரு வந்தாலும் முடியாது. ஜெபத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டோர் ஏராளம். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். நம்முடைய சமாதானத்திற்காக பயத்தை போக்க தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக ஜீவனை தந்த அருமை இரட்சகரே, எங்களை நேசிக்கும் தேவனே, உம்மை முழு மனதோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றவரே, இயேசு என்ற உமது நாமத்தினால் நான் கேட்கிறேன். பெருமையை எங்களிடம் இருந்து அகற்றி தாழ்மையை எங்களுக்கு தாரும். மன மேட்டிமையையும் எங்களை விட்டு அகற்றி கடுங்கோபத்தையும் எங்களை விட்டு அகற்றி நீடிய பொறுமையை எங்களுக்கு தாரும். நீதிகளுக்கு எங்களை விலக்கி காத்தரலும். உடலாலும் உள்ளத்தாலும் நினைவாலும் கரைபடாதபடி மாசற்ற உம் இரக்கத்தால் எங்களை மூடி மறைத்து நியாய தீர்ப்பின் அக்கினியில் இருந்தும் நகர தீயில் இருந்தும் எங்களை தப்புவித்து உம் வருகையில் பங்கடைய நித்திய வீட்டை பெற்று மகிழவும் கிருபை செய்தரலும். இவ்வுலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் எங்களுக்கு மிகவும் மகிமையானதாக இருக்க உதவி செய்யும். உம்மை அன்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று ஒப்பு கொடுக்கிறோம். அனுதினமும் தேவ பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து சத்துருவின் கண்ணிகளுக்கு எங்களை தப்புவியும். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே பரிசுத்தர். உமக்காக சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.